பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அனுதினமும் ஆவியானவரோடு என்ற ஒரு குறுஞ்செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பது உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தினந்தோறும் உங்களை சந்திப்பது ஒரு பெரிய பாக்கியம்தான். ஒவ்வொரு நாளும் ஆவியானவரோடு கூட நீங்களும் நானும் நடப்பதற்கு ஆண்டவர் அந்தந்த நாளுக்குரிய சரியான வார்த்தை கொடுத்து வருகிறது. நம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக முதலாவது நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இரண்டாவது, உங்களை போன்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் இந்த செய்தியை கேட்டு பலப்படணும், அதான் என்னுடைய ஆசை. இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படணும், அதை விட எனக்கு ஒரு பெரிய ஆசை. இன்னொரு ஆசை இருக்குது. அது என்னென்னா, விருப்பம் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தை காலையில் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தி உங்களுக்கு வந்து சேரும். சரி, இன்றைக்கு நம்ம ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்பதை கவனிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அவன் அந்த பூச்சியை தீயிலை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் கையில் மெலிதா தீவில் போய் அவங்க தப்பி பிழைத்து ஒரு வழியாக கரை சேர்ந்து அங்கே இருக்கும்போது திடீரென்று ஒரு விரியன் பாம்பு அவன் கையை கவிட்டு, சுற்றி இருக்கிறவங்களாம் இவர் சாக போகிறான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் மிகவும் ரொம்ப சிம்பிளாக உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருக்கிறார். உதறி போட்டார். இன்றைக்கு காலையில் ஆவியானுடைய குரல் அல்லது சத்தம் என்ன தெரியுமா? உதறி போட வேண்டியதெல்லாம் உதறி போடணும், இல்லைன்னா எப்போதுமே நமக்குள்ளே ஒட்டிக்கிட்டே இருக்கும். இந்த நேரம் பார்த்து உதறி போடுறதுக்கு பலன் தாங்க ஆவியானவரேன்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உதறி போடப்பான்னு சொல்லிட்டார்ல. கஷ்டத்தை, கவலையை, கசப்பை, பழைய காரியங்களை, பழைய தொடர்புகளை நம்ம உதறி போட்டுறணும், உதறி போடணும். உதறி போடுவதற்கு எனக்கு கிருபை தாருன்னு கேட்க வேண்டாம். நீங்கள் உதறினீங்கன்னா போயிடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நினைப்போம் இதெல்லாம் நம்மளை விட்டு போகாது, இது இன்னைக்கு நேத்தா நம்மோடு கூட இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஆவியானவருடைய குரல் என்னென்னா, அது ஒரு தூசி தான்ப்பா, நீ நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை, உதறி விடு, நான் உன்னை உயர்த்துவேன். நீ உதறினா நான் உன்னை உயர்த்துவேன். பாருங்க, உதறி போட்டான், ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. உதறிடுவீங்களா? பழைய கஷ்டம், கண்ணீர், கவலை, கசப்பு, வைராக்கியம், இல்லை அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, கவலைப்படாதீங்க, உதறி இருங்க. இந்த நாள் முழுவதும் பாருங்களேன், உங்களை அறியாத ஒரு சந்தோஷம் உங்கள் உள்ளத்தில் பொங்கி பொங்கி வரும். இப்போ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன செய்யணும்? என்னோடு கூட சேர்ந்து நான் உதறி போட ஆயத்தம் என்று நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஷார்ட் மெசேஜ் மூலமாக உம்முடைய பிள்ளைகளோடு நீர் கொடுத்த வார்த்தை பேசினப்பா. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் நான் உதறிகிறேன்ப்பா, விட்டுறேன்ப்பா, உதறி விடுகிறேன் என்று அறிக்கை பண்ணுறாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவர், இந்த நாள் முழுவதும் ஆச்சரியமாய் நடத்த போறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் நாளை சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில்
gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.